முதலில் தலைப்புச் செய்தி. உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. லேப்ஸ் எரிவாயு விலை குறித்து வெளியான தகவல். பேருந்து கட்டணங்களில் மாற்றம் தொடர்பில் தகவல். கெஹல் பத்ரவிடம் கைத்துப்பாக்கி பெற்றவர் கைது. இன்றைய தங்க விலை நிலவரம். இனி விரிவான செய்திகள். 2025 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பான கல்வி வகுப்புகள், விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகள் 4ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி உயர்தர பரீட்சைகள் நிறைவடையும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நவம்பர் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் பரீட்சை டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதன்போது 2362 பரீட்சை மையங்களில் பரீட்சை நடைபெறும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாதாந்த விலை திருத்தத்திற்கு அமைய நவம்பர் மாதத்திற்கான லேப்ஸ் சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் குழும பிரதம நிறைவேற்று அதிகாரி நிரோஷன் ஜே பீரிஸ் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதன்படி லேப்ஸ் எரிவாயுவின் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை நவம்பர் மாதம் முழுவதும் தற்போதைய விலையிலேயே நீடிக்கும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் லேப்ஸ் எரிவாயுவின் விலை 4100 ரூபாயாக விற்பனை செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 5 கிலோகிராம் லேப்ஸ் எரிவாயுவின் விலை 1645 ரூபாயாக விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 கிலோகிராம் லேப்ஸ் எரிவாயுவின் விலை 658 ரூபாயாக விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை அகில இலங்கை தனியார் பேருந்துகள் சங்கத்தின் தலைவர் கெமுடு விஜயரத்ன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள கட்டணங்களுக்கு அமைய பேருந்து கட்டணங்கள் அறவிடப்படும் என தெரிவித்தார். இதேவேளை முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கெஹல் பத்ர பத்மேயிடமிருந்து கைத்துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மினுவங்கொடையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் செய்யப்பட்ட சோதனையின் போது துப்பாக்கியுடன் 13 தோட்டாக்களை போலீசார் மீட்டுள்ளனர். ஹீனட்டியன மகேஷ் என்பவர் குறித்த தொழிலதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதுடன் குறித்த அச்சுறுத்தல் தொடர்பில் இத்தொழிலதிபர் கெஹல் பத்ர பத்மேவுக்கு அறிவித்துள்ளார். அதன் பின்னர் பத்மே குறித்த தொழிலதிபருக்கு துப்பாக்கியை வழங்கியதாகவும் அதற்காக தொழிலதிபர் கெஹல் பத்ரவுக்கு 3,50,000 ரூபாய் வழங்கியதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இன்று சனிக்கிழமை கொழும்பு செட்டியார் தெருவில் விற்பனை செய்யப்படும் தங்கத்தின் விலை நிலவரம் வருமாறு: 22 கேரட் 1 பவுண்ட் தங்கம் 2,94,000 ரூபாயாகவும், 24 கேரட் 1 பவுண்ட் தங்கம் 3,18,000 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. லேப்ஸ் எரிவாயு விலை குறித்து வெளியான தகவல். பேருந்து கட்டணங்களில் மாற்றம் தொடர்பில் தகவல். கெஹல் பத்ரவிடம் கைத்துப்பாக்கி பெற்றவர் கைது. இன்றைய தங்க விலை நிலவரம்.